விழுப்புரம் திண்டுக்கல் இடையேயான இரட்டை அகல ரயில் பாதை பணிகளுக்கு இடம் கையகப்படுத்தும் பணிகளுக்காக விழுப்புரம் மாவட்ட வருவாய் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் திண்டுக்கல் இடையேயான கூடுதல் இரட்டை அகல ரயில் பாதை பணிகள் கடந்த 2010ஆம் ஆண்டு துவங்கின. இப்பணிகளை 2013ஆம் ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் இவ்வழியில் 12 பெரிய மேம்பாலங்கள், 40 சிறிய பாலங்கள் உட்பட 52 பாலங்கள் கட்ட திட்டமிட்டு தற்போது 20 பாலங்களின் கட்டுமான பணி முடிக்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் ரயில் பாதை அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தப்படாமல் இருந்து வந்தது. அதற்கான முதல்கட்ட ஆய்வுப் பணிகளை ஞாயிற்றுக்கிழமை அன்று விழுப்புரம் ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர். விழுப்புரம் திண்டுக்கல் டபுளிங் ப்ராஜெக்டுக்காக லேண்ட் அக்வசிஷன் பண்றோம். அதுல நம்ம விழுப்புரம் சப்டிவிஷன்ல வர விழுப்புரம் தாலுக்குல வர 7 வில்லேஜஸ்க்கு இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கோம். ஆய்வுக்கு பின் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அடுத்த 6 மாத காலத்திற்குள் விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான இரட்டை வழி அகல ரயில் பாதை அமைக்கும் பணி தொடங்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர்.